வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டைம் அண்ட் ஒர்க், அதாவது வேலை மற்றும் நேரத்திலிருந்து வர 10 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏபி மற்றும் சி ஆகியவை முறையே 20, 24, 30 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும். அவர்கள் ஒன்றாக வேலையை செய்தால் அதை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/20 ஏ, பி வந்து கூட்டல் 1/24, சி வந்து 1/30. இது மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 120 வரும். 120ல் 6 தரம், 5 தரம், 4 தரம் கூட்டினீங்க அப்படின்னா 15/120. இது அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா 8 தரம். அப்போ 8 நாட்களில் 3 பேரும் சேர்ந்து வேலையை முடிப்பார். ஆப்ஷன் 1 8 நாட்கள் என்பது சரியான விடை. ஒரு சிறுவன் ஒரு வேலையை 10 நாட்களில் தனியாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அவனது நண்பனின் உதவியுடன் அதை 6 நாட்களில் முடிக்க முடியும். அதே வேலையை அவனது நண்பன் மட்டும் எவ்வளவு நேரத்தில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து செஞ்சால் 6 நாளில் முடிப்பாங்க. அந்த சிறுவன் மட்டும் 10 நாளில் முடிப்பான் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ நண்பனுடைய வேலை திறனை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளும் நாள் பார்த்திங்க அப்படின்னா 1/6. அதிலிருந்து அந்த சிறுவன் செய்யும் நாள் பார்த்திங்க அப்படின்னா 1/10 கழித்தோம் அப்படின்னா நமக்கு அவனது நண்பன் எடுத்துக்கொள்ளும் நேரம் கிடைக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கு எல்சிஎம் பார்த்திங்க அப்படின்னா 30. 30ல் 5 6 இருக்குது. அப்போ 5, 10 வந்து 3 தரம் இருக்குது. அப்போ 3 = எக்ஸு. அப்போ 2/30 = எக்ஸு. இதை அடித்தோம் அப்படின்னா 15. அப்போ எக்ஸ் = 15 நாட்கள். ஆப்ஷன் 2 15 நாட்கள் என்பது சரியான விடை. ஒரு பணியை முடிக்க அவிரலும் ரூப்சாவும் எடுக்கும் நேர விகிதம் 5:4 ஆகும். அவிரால் மற்றும் ரூப்சாவின் மொத்த ஊதியம் ரூபாய் 18,540 எனில் ரூப்சாவின் ஊதியத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவிரல் வந்து 5 மணி நேரம் ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா ரூப்சா அப்படின்றவங்க 4 மணி நேரம் செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம முதல்ல 2 பேரும் சேர்ந்து செய்கிறப்ப அவங்களோட வேலை விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா 1/5 கூட்டல் 1/4 இவங்க 1% ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ இது வந்து யாரோட வேலை அப்படின்னா அவிரலோட வேலை, இது வந்து ரூப்சாவோட வேலை. அப்போ ரெண்டுத்துக்கும் மீசியமாக எடுத்திங்க அப்படின்னா 20 வரும். 20ல் 5 வந்து 4 டைம் வரும், அதாவது 4x. அப்போ ரூப்சாவோடதை பார்த்திங்க அப்படின்னா 5x வரும். ஸோ ஒரு வேலையில் இவங்க 4xம் இவங்க 5xம் செஞ்சுருப்பாங்க. அப்போ இவங்க முடித்த வேலை பார்த்திங்கன்னா 18,540க்கான வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ 9x = 18,540. அப்போ எக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18,540 வகுத்தல் 9 அடித்தா 2, 5 வராது. அப்போ 0, 6, 0. எக்ஸுன்றது 2,060 ரூபா. இவங்க கேட்டிருக்கிறது வந்து ரூப்சாவின் ஊதியம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூப்சா வந்து 5x. அப்போ 2,060 பெருக்கல் 5 10,300 என்பது சரியான விடை. ஆன்சர் 4 10,300 என்பது சரியான. ஒரு ஆண், பெண் மற்றும் குழந்தையின் செயல்திறன் விகிதம் 7:3:2 ஆகும். அவர்கள் வேலை செய்யும் நாட்களின் எண்ணிக்கை 3:9:11 என்ற விகிதத்தில் உள்ளது. அனைவரும் சேர்ந்து ரூபாய் 7,000 சம்பாதித்தால் குழந்தைகளின் வருமானம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து செயல்திறன் விகிதத்தை எடுத்து எழுதிக்கலாம். 7, 3,
2ன்னு, இது வந்து ஆணுடையது. அடுத்து பெண், குழந்தையின் செயல் விகிதம் வந்து 2. அடுத்து இவங்க வேலை செய்யும் நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா 3, 9, 11. இப்போ இவங்க மொத்தம் செய்த வேலை அப்படின்னா இந்த செயல்திறனையும் அவங்க செய்த நாட்களையும் அப்படியே பெருக்கிக்கலாம். ஆண் பார்த்திங்க அப்படின்னா 21, பெண் பார்த்திங்க அப்படின்னா 27, குழந்தை பார்த்திங்கன்னா அப்படின்னா 22. அதாவது 21:27:22 அப்படின்ற விகிதத்தில் இவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க மொத்தம் சம்பாதிச்சத தொகை பார்த்திங்க அப்படின்னா 7,000 வகுத்தல் இவங்களோட மொத்த விகிதம். இது 3யுமே நம்ம கூட்டிக்கணும். கூட்டினா நமக்கு 70 வரும். இவங்க கேட்டிருக்கிறது குழந்தைகளின் வருமானம் என்னவாக இருக்கும். அப்போ குழந்தையின் செயல்திறன் பார்த்திங்க அப்படின்னா 22 பெருக்கல் 22. 70 7,000த்தில் அடித்தங்க அப்படின்னா 100 வரும். 100 வந்து 22ஆல் பெருக்குனிங்க அப்படின்னா 2200 என்பது சரியான விடை 1. 2200 சரியான விடை. ஆண் மற்றும் பெண்ணின் தினசரி ஊதியமானது 4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. 15 ஆண்கள் மற்றும் 25 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ரூபாய் 5,400 ஈட்டியுள்ளனர். ஒரு ஆண் மற்றும் 5 பெண்களின் மொத்த ஊதியத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு தகவல்னா 15 ஆண்களும் 25 பெண்களும் ஒன்றா வேலை செஞ்சு 5,400 ஈட்டியிருக்காங்க. சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆண்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு ஆணோட சம்பளம் என்ன, ஒரு பெண்ணோட சம்பளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஆண் 5 பெண்ணின் சம்பளத்தை முதல்ல கண்டுபிடிக்க முடியும். முதல்ல ஆண்களின் சம்பள விகிதத்தையும் பெண்களின் சம்பளத்தையும் கண்டுபிடிக்கலாம். சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 4:3 அப்படின்னு இருக்குது. எத்தனை ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்கள் 25 பெண்கள். அப்போ எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 60:75 அப்படின்ற ரேஷியோவில் வேலை செஞ்சுருப்பாங்க. இதை நம்ம சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 15வது டேபிளில் 4 தரமும் இதை 5 தரமும் போட்டுக்கலாம். அப்போ 4:5 அப்படின்ற விகிதத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க. மொத்த சம்பளம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 5,400. இப்போ இவங்க சம்பள விகிதத்தை கூட்டணும் அப்படின்னா 9 வரும். அந்த 5,400 9ஆல் வகுத்து ஆண்களின் சம்பள விகிதம் இந்த 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்களுக்கான சம்பளம் வந்துடும். 5,400 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 600 வரும். 600 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2,400 வந்து ஆண்களுக்கான சம்பளம். அப்போ 15 ஆண்களுக்கான சம்பளம் 2,400 அப்படின்னா ஒரு ஆணுக்கான சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 160 வரும். அதே மாதிரி பெண்களுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 5,400 வகுத்தல் 9 பெருக்கல் 5 அப்படின்னா பெண்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 3,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எத்தனை பெண்கள் அப்படின்னா 25 பெண்கள் சேர்ந்து. அப்போ ஒரு பெண்ணோட சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா 120. ஒரு ஆணின் சம்பளம் 160. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் மற்றும் 5 பெண்ணின் சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 160 கூட்டல் 5 பெண்களோட சம்பளம் அப்படின்னா 120 பெருக்கல் 5 அப்படின்னா 600. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 760 ஆன்சர் வரும். அப்போ 4வது ஆன்சர் 760 என்பது சரியான விடை. ஏபி மற்றும் சி ஆகியோர் முறையே 20, 30, 60 நாட்களில் ஒரு வேலையை செய்ய முடியும். அவர்களுக்கு மொத்தம் 3,000 வழங்கப்பட்டால் அவர்களின் தனிப்பட்ட பங்கினை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து ஏ 20 நாளில் வேலை செய்கிறாரு. பியோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னா அதே வேலையை 30 நாளில் செய்ய முடியும். சி வந்து அதே வேலையை 60 நாள் எடுத்து வேலை செய்கிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோ தராங்க அப்படின்னா 3,000 தராங்க. இப்போ இவங்களோட வேலையோட விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த 60 அப்படின்றது இதுக்கு எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம். சீமாவா 60. அந்த 60ல் எத்தனை 20 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 20 இருக்குது. ஸோ 3x, அதாவது 60 நாளில் 3 மடங்கு வேலையை வந்து ஏ செஞ்சிருவார். பி ஆனவர் வந்து 60ல் 2 30 இருக்குது. அப்போ 2 மடங்கு வேலையை செஞ்சிருவார். சி வந்து 1 மடங்கு வேலையை தான் செய்வார். ஈக்குவல் டு இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்கன்னா 3,000 தராங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6x = அதாவது 6 மடங்கு வேலைக்கு 3000 ரூபாய் சம்பளம் தராங்க அப்படின்னா 1x அப்படின்னா 500 ரூபா. அப்போ ஏ வந்து 3x 3 மடங்கு வேலையை செய்கிறாரு. அப்போ ஏக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 1500. பி வந்து 2 மடங்கு வேலை 2 × 500 1000. சிக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மடங்கு வேலை அப்போ 500. அப்போ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1500 1000 500. ஆன்சர் 2 வந்து சரியான விடை. திருப்தி தனியாக ஒரு பிரிப்பானை 4 நாட்களில் உருவாக்க முடியும். ராஜன் அதை 3 நாட்களில் தனியாக கட்ட முடியும். அவர்கள் சேர்ந்து கட்டினால் ரூபாய் 14,000 பெறுகிறார்கள். அப்படியானால் திருப்தியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருப்தி வந்து ஒரு பிரிப்பானை வந்து 4 நாட்களில் பண்ண முடியும் அப்படின்னா 1/4 கூட்டல் அதை வந்து ராஜன் வந்து 3 நாட்கள் கட்டுறாங்க. அப்போ 1/3. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சதுக்காக வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000. இப்போ இவங்களோட வேலை விகிதம் எடுக்கணும் அப்படின்னா 12. இதில் திருப்தி வந்து 4. 12ல் எத்தனை நாள் இருக்குன்னா 3x கூட்டல் ராஜந்து 3 நாள். அப்போ 3 எத்தனை தடவை இருக்குன்னா 4x = 14,000. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7x = 14,000. இது 1 7 இங்கே 2 7. அப்போ x என்பது 2000. அப்போ திருப்தியின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x. அப்போ 3x = 6000. இப்போ ஆப்ஷன் 4 6000 என்பது சரியான விடை. திருப்தி தனியாக ஒரு பிரிப்பானை 4 நாட்களில் உருவாக்க முடியும். ராஜன் அதை 3 நாட்களில் தனியாக கட்ட முடியும். அவர்கள் சேர்ந்து கட்டினால் ரூபாய் 14,000 பெறுகிறார்கள். அப்படியானால் திருப்தியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருப்தி வந்து ஒரு பிரிப்பானை வந்து 4 நாட்களில் பண்ண முடியும் அப்படின்னா 1/4 கூட்டல் அதை வந்து ராஜன் வந்து 3 நாட்கள் கட்டுறாங்க. அப்போ 1/3. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சதுக்காக வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000. இப்போ இவங்களோட வேலை விகிதம் எடுக்கணும் அப்படின்னா 12. இதில் திருப்தி வந்து 4. 12ல் எத்தனை நாள் இருக்குன்னா 3x கூட்டல் ராஜந்து 3 நாள். அப்போ 3 எத்தனை தடவை இருக்குன்னா 4x = 14,000. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7x = 14,000. இது 1 7 7 இங்கே 2 7. அப்போ x என்பது 2000. அப்போ திருப்தியின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x. அப்போ 3x = 6000. இப்போ ஆப்ஷன் 4 6000 என்பது சரியான விடை. சோனாலியும் சேர்ந்து செய்த வேலைக்காக 20 நாள் கூலியாக ரூபாய் 2800 பெற்றனர். வேலையில் ரேகாவின் திறமை சோனாலியை விட 3 மடங்கு அதிகம். சோனாலியின் தினசரி ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 20 நாள் வேலை செஞ்சு 2800 ரூபா பெற்றிருக்காங்க. அப்போ ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ 2800 வகுத்தல் 20 அடித்தோம் அப்படின்னா 140. அப்போ இவங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேகா வந்து சோனாலியை விட 3 மடங்கு வேலை செய்கிறாங்க. அப்போ சோனாலி வந்து ஒரு வேலை எக்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா ரேகா வந்து 3x வேலை செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்ச சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 140. 4x என்பது 140. அப்போ x என்பது 140/4 அடித்தோம் அப்படின்னா 3 5. அப்போ சோனாலியின் சம்பளம் x = 35. ஆப்ஷன் 3 35 என்பது சரியான விடை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கும் 10 பேர் ஒரு வேலையை 28 நாட்களில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கும் 10 பேர் ஒரு வேலையை 28 நாட்களில் முடிக்க முடியும். 8 ஆண்கள் ஒரு நாளைக்கு
5 மணி நேரம் வேலை செய்து அந்த வேலையில் 50% முடிக்க எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 50% வேலை அப்படின்னா அந்த வேலையில் பாதி, அதாவது 1/2 அப்படின்னு எழுதலாம். 8 மணி நேரம் 10 பேர் வேலை செய்கிறாங்க, 28 நாள். இவங்க செஞ்ச வேலையில் பாதி வேலை எத்தனை பேர் செய்கிறாங்க அப்படின்னா 8 ஆண்கள் தினசரி 5 மணி நேரம் செஞ்சால் எவ்வளவு நாளில் செய்வாங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போ 8 பெருக்கல் 10 பெருக்கல் 28 வகுத்தல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 8 என்பது எத்தனை நாட்கள் அப்படின்னு அர்த்தம். 1 5 5 2 5 10 1 2 2 8 8. அப்போ 28 நாட்களில் அவ்வேலையை முடிப்பார். ஆப்ஷன் 1 28 நாட்கள் என்பது சரியான விடை. 10 ஆண்களும் 12 பெண்களும் 7 நாட்களில் ரூபாய் 12,880 சம்பாதிக்கலாம். 15 ஆண்களும் 6 பெண்களும் 9 நாட்களில் ரூபாய் 17,280 சம்பாதிக்கலாம் எனில் 8 ஆண்களும் 10 பெண்களும் எத்தனை நாட்களில் ரூபாய் 15,000 சம்பாதிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 ஆண்களும் 12 பெண்களும் ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிப்பார்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 12,880 வகுத்தல் 7 அடித்தோம் அப்படின்னா 1 மீதி 5, அப்போ 8 மீதி 2, அப்போ 4 0. அப்போ ஒரு நாள் 10 ஆண்களும் 12 பெண்களும் ஒரு நாளை 1840 சம்பாதிப்பார்கள். இதை நம்ம எப்படி ஈக்குவேஷனாக எழுதலாம் அப்படின்னா, 10x கூட்டல் 12y, பெண்களை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 1840. அதே போல் அடுத்து 17,280 வகுத்தல் 9 அப்படின்னா 1 மீதி 8 9 மீதி 1 அடித்தா 2 0. அப்போ 15x கூட்டல் 5y ஈக்குவல் டு 1920 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து அப்படியே ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டபுளாக பண்ணிக்கலாம். அப்போ 30x கூட்டல் 12y ஈக்குவல் டு இதையும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3840. இப்போ இதை அப்படியே எழுதுகிறோம். 10x கூட்டல் 12y ஈக்குவல் டு 1840. அப்போ இந்த y கேன்சல் ஆயிரும், 12y. அப்போ 20x அப்படின்றது 0 0 0 2. அப்போ 20x அப்படின்றது 2000. அப்போ x அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 வகுத்தல் 20 அடித்தோம் அப்படின்னா நமக்கு 100. அப்போ ஆண்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100. பெண்களுக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 ஆண்கள், அப்போ 800 கூட்டல் 10 பெண்கள் 700. அப்போ ஒரு நாள் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபா வரும். இவங்க 10 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 15,000 ரூபாய் வந்து பெறுவார்கள். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 10 நாட்கள் என்பது சரியான விடை. டைம் அண்ட் ஒர்க் சம்மந்தமான கணக்குகள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு 3 சம் வரும் கட்டாயம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.